ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். ஆல்ரெடி பார்த்தவங்களுமே சீசன் 1ஓட லாஸ்ட் 2 எபிசோட பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 1. ஃபூஷிங்கிற இந்த இம்மார்டல் பீயிங் அவன் லைஃப்ல பெயின், எமோஷன்ஸ், அவன் மீட் பண்றவங்க இது எல்லாமே அவன் மனசுல ஆழமா பதிஞ்சு அவன் வளர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் இப்போ ஒரு ரேண்டமான ஒரு வில்லேஜ்ல காமிக்கிறாங்க. அம்மா இறந்துட்டாங்கன்னு ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. பார்த்தா புதைச்ச இடத்துல இருந்து ஒரு கை வெளியே வருது. அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாருமே நார்மலா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு கடையில எதையோ வாங்கிட்டு இருக்கும்போது ஷாக் ஆகுறாரு. இறந்து போன அந்த ஒய்ஃப் ஜாம்பி மாதிரி இருந்துச்சு வெளியே வந்திருக்கா. அவரோட பொண்ணு கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை அது கொள்ளுது. நாக்கர்ஸ் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. அந்த வில்லேஜே இப்போ டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல இருக்கு. இறந்து போன டெட் பாடிஸை கண்ட்ரோல் பண்ணி இப்போ நாக்கர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. டுமாரோ இப்ப ரொம்பவே பெருசா வளர்ந்துட்டா. அவ இவங்க எல்லாருக்கும் வந்து இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அப்படியே இப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த ஒரு தனி ஐலாண்ட்லயே தான் நம்ம ஹீரோன்னு இருக்கிறான். நம்ம ஹீரோ வயசான ஆள் மாதிரி மாறி இருக்கான். நான் இந்த ஐலாண்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்கும்போது 40 வருஷம் ஆச்சு அப்படின்னு அந்த பிளாக் கலர் ஆளு சொல்றாரு. நான் இங்க எதுக்கு தான் இருக்கேன், எப்பதான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், எப்போ ஒன்னால அந்த கடலை ரெப்ளிகேட் பண்ண முடியுதோ அப்ப இது முடியும் அப்படின்னு அந்த பிளாக் கலர் ஆளு சொல்லவும், இது பத்தாதான் நம்ம ஹீரோ பவுல்ல தண்ணியை கொண்டு வரான். அது உனக்கு சொந்தமானதுங்கிறது உனக்கு புரிய வரும்போது தான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு அவர் சொல்லவும், எனக்கு போர் அடிக்க நம்ம ஹீரோ சொல்றான். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்டர்ல போய் விளையாட வேண்டியதானு கேட்கவும், எல்லாம் உங்களால தான், இப்ப என்னால ஒரு மீனை கூட சாப்பிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பிளாஷ்பேக் யோசிக்கிறான். உன் ஆசை என்னது, அதை தேடிப்போ அப்படின்னு பியூரான்னு சொல்லியிருப்பா. ஹியூமனா இருந்தா தானே இந்த பிரச்சனைன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு கிராபா மாறுதான். ஆனா வந்து நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு போயிருக்கு. கிராபா மாறினதுனால எனக்கு எந்த மெமரிஸுமே இல்ல. அந்த பிளாக் கலர் ஆளு சொன்னதை வச்சு 2 வருஷமா நான் கடலுக்குள்ள எவால்வ் ஆயிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஹியூமனா இருந்தா தானே என்னால மத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு இந்த முடிவுக்கு வந்தேன்னா இங்க நான் தனிமையில இருந்தது ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அப்ப என் கூட ஒரு ஃபிஷ் ஃப்ரெண்டும் எனக்கு இருந்தான். ஆனா அவனுமே என்னை விட்டுட்டு அவன் லவ்வர் கூட போயிட்டான். திரும்பவும் நான் லோன்லியாவே மாறினேன். அப்ப திடீர்னு பிளாக் கலர் ஆளு என்ன ஹியூமனா மாத்தினாரு. அப்பதான் எனக்கு திரும்ப எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. நாக்கர்ஸ் அட்டாக் பண்ண வருது அப்படின்னு அந்த பிளாக் கலர் ஆளு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் நாக்கர்ஸ் கூட சேர்ந்து ஃபைட் பண்றான். ஓரோஸோட பாடியில எக்ஸ்ப்ளோடிங் ஆரோஸ் நல்லாவே யூஸ் பண்ண முடியுது. எக்ஸ்ப்ளோடிங் ஆரோஸ் நல்லா நாக்கர்ஸோட டேமேஜ் ஆகுது. நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தோக்கடிக்கிறான். 2 வருஷமா மீன்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததுனால மீனை சாப்பிட்றதுக்கு நம்ம ஹீரோக்கு தோணல. அந்த நாக்கர்ஸோட ஃபிளஷையே இப்ப நம்ம ஹீரோ சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கான். மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, ரெயின் டொனார் எல்லாம் வளர்ந்துருப்பாள்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அதுங்க திரும்பவும் வந்துடுச்சு. ஆனா இந்த ஐலாண்ட்ல இல்ல, வேற ஒரு ஐலாண்ட்ல அப்படின்னு இந்த பிளாக் கலர் ஆளு சொல்லுவோம். எதுக்கு என்ன அட்டாக் பண்ணலாம் நம்ம ஹீரோ கேட்கவும், கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்னா அந்த இடத்துக்கு வர வைக்க அப்படி பண்ணிருக்கலாம். ஆல்ரெடி நிறைய மக்கள் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவோம். சே, அந்த கோலைங்க நாக்கர்ஸை நான் சும்மா விட மாட்டேன் கோலா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். இங்க இருந்து நீ அந்த ஐலாண்டுக்கு போக 1 மாசம் ஆகும்னு சொல்லவும், நான் இப்பவே கிளம்புனாதான் சீக்கிரம் அங்க போக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். உன்னை நான் எங்கெல்லாம் தேடுன்னு தெரியுமா ஃபோஷி? என்னோட பேரு ஹிசாமே, என்னோட கிராண்ட்மா தான் ஹயசே, உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ ஓடி போய் நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிக்கிறா. நீ ஹயசேவோட பேத்தியா, என் கிட்ட வராதான் நம்ம ஹீரோ சொல்றான். உன்னை பத்தி நான் புக்ல படிச்சிருக்கேன், நீ என்ன குளிக்கவே இல்லையா இப்படி நாருது அப்படின்னு அவ கேட்கவும், ஹே டாபிக்க மாத்தாத, நீ எதுக்கு என்ன தேடுன்னு கேட்கவும், உன்னை அட்டாக் பண்ற அந்த அன்னோன்ட்டே இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்றது தான் எங்களோட கடமை, உன்னை ப்ரொடெக்ட் பண்ற கார்டியன் சொல்லவும், உனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 9 வயசுன்னு வா சொல்றா. நாக்கர்ஸ் வந்து உன்னை அட்டாக் பண்ணிச்சுன்னா என்னைய காரணம் காட்டாத, அதுக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லவும், ஹயசே என்னானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லவும், அப்பாட செத்துட்டாளா நம்ம ஹீரோ சிரிக்கவும், சொன்னதுக்கு சிரிக்கிறீங்க, புக்ல நீங்க ரொம்ப கைண்ட் பர்சன் போட்டிருந்துச்சேன்னு வா கேட்கறா. என் ஃப்ரெண்ட்ஸா வா கொண்டாளா, அதான் அப்ப சொன்னாலான்னு கேட்கவும், ஆமா சொன்னாங்க, என்னோட ஜர்னியே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு லவ் பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு வா சொல்லவும், என்கிட்ட எல்லாம் வராத 5 அடி தூரத்திலேயே வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்களே எங்க கூட வந்து சாப்பிட்றீங்களான்னு வா கேட்கவும், வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்றான். மயக்க மருந்தா இருக்கிற பிளாக் கலர் திங்க சாப்பாடு மாதிரி அவா கொடுக்கவும் நம்ம ஹீரோ வேண்டான்ட்டு போயிருந்தான். இந்த டீ குடிங்க, நான் உங்க முடிய விட்டுறேன், நான் முதுகு தேய்ச்சி விட்டுமா. நம்ம ஹீரோ பின்னாடியே அவ வந்துட்டு இருக்கா. நல்ல வளவா டிஸ்டன்ஸா இருக்கா, இங்க எனக்கு அவளால தொந்தரவு இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ தூங்கின அப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட அவ வாரா. ஹயசே கைக்குள்ள அந்த நாக்கர்ஸ் போன மாதிரியே ஹிசாமே கைக்குள்ளேயும் அந்த நாக்கர்ஸ் இருக்கு, வேண்டாம் அட்டாக் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளோட கையாவா தடுக்கவும், டக்குன்னு நம்ம ஹீரோ இருந்துச்சு. ஹே, நான் தூங்கி இருக்கும்போது என்ன அட்டாக் பண்ண வந்தியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இவ கைக்குள்ள அந்த நாக்கர்ஸ் இருக்குங்கிறதையும் நம்ம ஹீரோ பாக்குறான். நாக்கர்ஸ் ஒன்னு பிரில்லியண்டா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு அப்படின்னு அந்த பிளாக் கலர் ஆறு சொல்றாரு. அதை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல இதை என் பாட்டி எனக்காக கொடுத்துருக்காங்க, என் பாட்டி அம்மாக்கு கொடுத்தாங்க, எங்க அம்மா எனக்கு இதை கொடுத்தாங்க, என் ரத்தத்தை குடிச்சுதான் இருக்கும், எப்பவும் நான் சொல்றதை கேட்கும், இப்ப ஏன் இப்படி பண்ணிச்சுன்னு தெரியலன்னு சொல்லுவான். அப்போ உன்னால அதுகிட்ட பேச முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல, ஆனா நான் சொல்றதை அது புரிஞ்சுக்கிடும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வா கிளம்புறா. அப்படின்னா இவ ஒரு ஹயசேவோட ரீஎன்கார்னியேஷனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போகவும், ஒரு அனிமலோட வெசல்ல இருந்து ஒரு எம்டி வெசல்குள்ள அந்த ஃபையை டிரான்ஸ்ஃபர் பண்ணா அதை தான் ரீஎன்கார்னியேஷன் சொல்லுவாங்க அப்படின்னு பிளாக் கலர் ஆளு சொல்லுவோம். ஃபைனா என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபைங்கிறது எனர்ஜி, அதை ஹியூமன்ஸ் எல்லாம் சோல் இல்லைன்னா ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. ஒரு வெசல் பிரேக் ஆகும்போது ஃபை அதுல இருந்து ஃப்ரீயாகி வெளியே போகும். ஒன்னால அதை ஃபீல் பண்ணிருக்க முடியுமேன்னு கேட்கவும், பியூரான மத்தவங்களும் இறந்தப்ப நடந்தது நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். மத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபை அவங்களோட விருப்பப்பட்டபடி போகும். ஹயசேவோட ஃபை அப்படிதான் ஹிசாமே பாடிக்குள்ள போயிருக்கு. ஆனா ஹிசாமேக்கு பழைய மெமரிஸ் எதுவோ இருக்காது, அவ டிஃப்ரெண்டான பர்சன் அப்படின்னு அவர் சொல்லவும், ஹயசே என் ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணியிருக்கா, ஆனா ஹிசாமே என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கா, என்னதான் இருந்தாலும் ஒரு 9 வயசு குழந்தை
தகுந்த மாதிரி என் கோவத்தை காட்ட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், நீ அப்செட்டா இருக்கங்கிறது புரியுது, ஹியூமன்ஸோட ஒரு காமன் டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் இது, ஆனா குறிப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இது சரியாகும் அப்படின்னு அந்த பிளாக் கலர் ஆறு சொல்றாரு. நான் அடுத்து ஒரு ஐலாண்டுக்கு போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ போட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கான். சோ இப்போ ஹிசாமிபா ஆளுங்களை கூட்டிட்டு எல்லாருமே இப்ப அந்த ஐலாண்ட் பக்கமா கிளம்புறாங்க. ஹிசாமி மீனை பிடிச்சு நம்ம ஹீரோக்கு இந்த நம்ம ஷேர் பண்ணிக்கிடலான்னு கொடுக்கவும், எனக்கு வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, நம்ம போற இடத்துல டாக்டர் இருந்தா அவன் கையில இருந்து அதை வெட்டி எடுத்துருவோம், நீ ஒரு சின்ன பொண்ணு இந்த வயசுலயே தேவையில்லாம கஷ்டத்தை அனுபவிக்க வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், புக்ல சொன்ன மாதிரியே நீ கைண்டான பர்சன் எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்றா. இவங்க எல்லாருமே அந்த வில்லேஜ்க்கு வராங்க. நான் வேணா போய் முதல்ல பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹிசாமி அவ ஆளுங்களை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறா. பார்த்து ஜாக்கிரதா நம்ம ஹீரோ சொல்லுவோம், எனக்கு எதுவும் ஆகாதுன்னு வா சொல்லிட்டு கிளம்புறா. வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரும் ஓகே தானா, நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு அவர் சொன்னாரு. நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்கவும், இந்த வில்லேஜை செக் பண்ண தான் நீயும் வந்தியா, நாங்களும் அதுக்கு தான் வந்திருக்கோம், நாங்க டாக்டர்ஸ், இந்த வில்லேஜ்ல மொத்தமா 6 பேர் இறந்து போயிருக்காங்க, 33 பேருக்கு அடிபட்டு இருக்கு, ஆமா நீ இப்ப இங்க வந்தன்னு அந்த பொண்ணு கேட்கவும், இன்னைக்கு காலையில தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது என்ன வித்தியாசமா இருக்கு, எப்பவும் நாக்கர்ஸ் தானே நீ இருக்கிற இடத்துக்கு தேடி வரும் ஃபோஷி அப்படின்னு வா சொல்லவும், உனக்கு எப்படி என்ன தெரியும் நம்ம ஹீரோ கேட்கவும், ஒயிட் ஹேர் இமார்டல் ஃபோஷியை பத்தி நிறைய பேருக்கு தெரியும், உன் பேர்ல கார்டியன்ஸ் சொல்லிட்டு சில பேர் ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா கேர்ஃபுல்லா இரு ஃபோஷி, அவங்க ஒன்னு அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்ட பாக்குறாங்க அப்படின்னு வா பேசிட்டு இருக்கும்போதே சமயம் அங்க வந்துருதா. நாங்க ஜஸ்ட் டாக்டர்ஸ் தான் இங்க ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. சமயம் நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸா பேச போகவும், ஃபோஷி வா பார்க்கலாம் அப்படின்னு அந்த லேடி கூட்டிட்டு போறா. நாங்க ஒண்ணு இவனை சொந்தமாக்கிக்கிட்ட பாக்கல, கார்டியன்ஸ்லாம் ஃபோஷியை அன்னோன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றோம் அவ்வளவுதான் அப்படின்னு ஹிசாமே சொல்லுவோம். ஆனா ஃபாலோவர்ஸை கிரியேட் பண்ணி நீங்க அவனை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிட்ட ட்ரை பண்ற மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு டுமாரே கேக்குறா. நம்ம ஹீரோக்கு டுமாரே தான் இது அப்படிங்கிறது இன்னும் தெரியல. நாங்க எல்லாருமே அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தான் நினைக்கிறோம், ஃபோஷி எங்க பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறோம் அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு தான் அவன் சொந்தங்கிற மாதிரிலாம் நீங்க எல்லா ஃபாலோவர்ஸ் கிட்டயும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு டுமாரே கேக்குறா. சாமி டென்ஷன் ஆகும் போது 2 பேரும் நிறுத்துங்க, டாக்டர் தானே, அவ கையில இருக்கிறத வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இதை ஒன்னும் எடுக்க தேவையில்லைன்னு நான் அப்பவே சொன்னேன், சரி அவங்களுக்கு டீ கொண்டு வாங்க அப்படின்னு ஹிசாமே சிக்னல் காட்டுறா. ஃபோஷி, லெஜெண்டரி சில்வர் பெட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா, தெரியாதனமா மக்கள் அதை சாப்பிட்டா இறந்து போயிருவாங்க, அது ஹைலி பாய்சனஸ், ஒரு அரிசி அளவுக்கு ஃபர்ஸ்ட் நான் அதை எடுத்து சாப்பிட்டேன், சாகுற லெவலுக்கு போயிட்டேன், ஆனா 3 நாள்ல பொழைச்சிட்டேன், திரும்பவும் அதை கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டேன், அப்புறம் எதுவும் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு மூட்டையா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன், பாய்சன் என்ன எதுவும் பண்ணல அப்படின்னு வா சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோவா அந்த இன்னொருத்தனும் மயங்கி விழுந்துருதான். வெஸ்டர்ன் மார்னிங் க்ளோரி, இந்த பாய்சன்லாம் என்ன எதுவும் பண்ணாது, இன்னொரு கிளாஸ் முடிஞ்சா கொண்டு வாங்கன்ட்டு மாதிரி சொல்றா. நான் நிறைய வகையான பாய்சனை சாப்பிட்டிருக்கேன், என்னோட உடம்பு பாய்சன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு மாதிரி சொல்லிட்டு இப்ப அடுத்த கப்பை கொண்டு வந்து கொடுக்கவும், அடுத்த பாய்சன் கப்பையா அசால்ட்டா குடிச்சிட்டு, இது ஹைனோட ஸ்டீ, கொஞ்ச நேரத்துல பேச முடியாது, 30 செகண்ட்ல இறந்து போயிருவேன் அப்படிதானே, 30 செகண்ட் ஆயிடுச்சு நானும் சாகலன்னு வா சொல்லவும், குடிங்கன்னு ஹிசாமே சொல்றா. பார்த்தா அவ சோல்ஜர்ஸ் எல்லாம் மயங்கி விழுறாங்க. பாய்சனால கொல்ல முடியாதவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, உனக்கு தெரியுமான வா கேக்குறா. நீ ஜனாண்டாவை சேர்ந்த டுமாரி தானே அப்படின்னு ஹிசாமே புரிஞ்சுக்கிட்டா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. போன சீசன்ல நம்ம ஹீரோ ஒரு ஐலாண்டுக்கு வருவான். அந்த ஐலாண்டுக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்து 40 வருஷம் ஆகுது. வில்லத்தனமான அந்த ஹயசே நம்ம ஹீரோ கூட ஒன்னு சேரணும்னு நினைப்பா. ஆனா நம்ம ஹீரோ அவளை ரிஜெக்ட் பண்ணிடுவான். ஹயசேக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணுக்கு பிறந்த பொண்ணு தான் இந்த ஹிசாமே. அண்ட் இந்த ஹிசாமேவும் நம்ம ஹீரோவா அவளுக்கு சொந்தமாக்கிக்கிடணும் அப்படின்னு நினைச்சு வில்லத்தனமா தான் இருக்கிறா. நம்ம ஹீரோக்கு மயக்க மருந்து கொடுத்து மயங்க வச்சிருந்தா. பட் டொனாரேக்கு எதுவுமே ஆகல. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.